இப்போ நான் என்ன இவங்கெல்லாம் ஜோடி ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க. கூட்டம் கூட்டமாக எங்கேயோ கிளம்பிட்டாங்களே, எங்கே எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்க, அதுவும் வண்டி கட்டிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்குறீங்க. நாங்கள் எல்லோரும் எங்கே போகிறோன்னா, எங்கள் பொற்கோடி அம்மன் திருவிழா ஏரி ஓரத்தில் இருக்குது. அந்த திருவிழாவுக்கு இப்படி டிராக்டரில் மொத்த பேருமா ஏறி போயிட்டு இந்த அம்மனை பார்க்குறதுக்காக தான் போகிறோம். பார்த்துட்டு வந்து டயர்டில் இந்த பசங்கள்லாம் தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில் எந்திரிச்சாச்சு. கங்கை அம்மனை கொண்டு வர போகிறோம். எல்லோரும் இட்லியும் கறி குழம்பும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் பிரியாணி ஆயின்னு இருக்குது. எல்லோரும் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருவிழான்னா அம்மனை போய் வரிசை வச்சு கூட்டிகிட்டு வந்து அவங்கள ஒரு நாளெல்லாம் சந்தோஷமாக வச்சுருந்து அவங்கள திரும்பி அன்றைக்கி ராத்திரியே வீட்டுக்கு அனுப்புறது மட்டும் திருவிழா இல்லை. இப்படி எல்லாரையும் வர வச்சு அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, எங்கள் வீட்டுக்கார் கூட பிறந்தவங்க, அவங்க பசங்க, அவங்க பேரன் பேத்திங்க, எங்கள் பசங்க, எங்கள் பேரன் பேத்திங்க, ஊர்லேருந்து வந்தவங்க வராதவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோவும் இந்த ஃபோட்டோவும் தான் வருஷம் முழுக்க எங்களுக்கு ஃபுல் எனர்ஜி தர்றது. அதனால் ஃபோட்டோஸ்க்கு கொஞ்சம் நெஞ்ச பஞ்சம் கிடையாது. நாங்கள்லாம் ஜனவரி பிறந்ததுலேருந்து எப்படியெல்லாம் நினச்சி நாங்கள் ட்ரெஸ் எடுக்கிறோமோ அந்த ட்ரெஸ்ஸுங்க எல்லாம் பசங்கள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லோரும் போட்டு காமிச்சு இந்த திருவிழா 3 நாளைக்கு நாங்கள் அனுபவித்து வேலைக்கு வேலை இருந்தாலும் இந்த துணி போட்டுக்கிறதுலையும் சாப்பிட்றதுலையும் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்து கொடுக்கறதுலையும் அவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிறதுலையும் ஒரு குறைவு வந்துடக்கூடாதுன்ட்டு நாங்கள்லாம் அவ்வளோ கவனமாக இருக்கிறோம். இது இந்த வருஷம் 1 வருஷம் 2 வருஷம் பழக்கம் இல்லை. இது இந்த திருவிழா 143வது வருஷமாக இந்த கங்கை அம்மன் திருவிழா நடக்குது. அதனுடைய வீடியோங்கள்லாம் பின்னாடி வர்ற வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. ஆட்டம் பாட்டம், சின்ன பசங்க பெரிய பசங்க, ஆம்பளைங்க பொம்பளைங்க வரைக்கும் இப்போ ஆட ஆரம்பிச்சிருக்கோம் எல்லோரும். அந்த மாதிரி பசங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமோ அது மாதிரி பெரியவங்களுக்கும் அவ்வளோ சந்தோஷம். உடம்பு முடிஞ்சாலும் முடியலைனாலும் அம்மனை எவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கோமோ அந்த மாதிரி எங்களுக்காக வர்ற எங்கள் பசங்களையும் நாங்கள் சந்தோஷமாக வர வச்சு கடைசியாக இப்படி ட்ரெயின் ஏற்றி விடுற வரைக்கும் நாங்கள் ஓயறதே கிடையாது. எங்கள் 2 ஊர் திருவிழாவும் வர்றதுக்கு நாங்கள் இந்த 11 மாதம் காத்துக்கிட்ருக்கோம். 11 மாதமும் இந்த வருஷம் எடுத்த ஃபோட்டோங்களை வர்ற வருஷம் வரைக்கும் போட்டு பார்த்துறதும் எத்தனை தடவை பார்ப்போங்கிறதே ஒரு கணக்கே கிடையாது. வீடியோவில் போடுறதும் ஃபோட்டோவில் பார்க்குறதும் எல்லாம் பார்த்துட்டே இருப்போம். எல்லா பக்கத்து சொந்தக்காரையும் வர வச்சு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி எங்கள் கங்கை அம்மனை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்க. அவங்கள இப்படி அலங்கரித்து பார்க்குறதுல எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அந்த அம்மனை பார்க்குறதுக்காக நாங்கள் காத்து கிடக்கிறது எங்களுக்கு தான் தெரியும். எங்களுக்காக எங்கள் பசங்கள்லாம் வர்றது ஒரு சந்தோஷம்னா அந்த அம்மனுக்கு நாங்கள் செய்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். அதை நாங்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு அந்த அம்மனுக்கு நாங்கள் செய்கிற தட்டு சீர்வரிசை மாலை இதையெல்லாம் எங்கள் குடும்பத்தார் அதை கஷ்டப்பட்டு வாங்கினாங்க. நாங்கள் அதை எப்படி தலைமுறையாக நாங்கள் ஏற்றி செய்துட்டு வரோம் அப்படிங்கிறது பின்னாடி வர்ற வீடியோக்களில் நீங்கள் பார்ப்பீங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இது வெறும் ஆட்டம் பாட்டம் சந்தோஷமாக தெரியலாம். ஆனால் நாங்கள் இதை வருஷம் ஒரு கல்யாணம் மாதிரி பண்ணுறோம். ஒரு கல்யாணம் பண்ணால் எப்படி முன்னாடி கூழ் ஊற்றுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, சாமி கும்பிடுவாங்க,